முதல்ல வந்து துக்காக்காக வந்திருக்காங்க. அப்ப துக்கா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல சமையல் அப்படிங்கிற வருவோம். பச்சை பசங்க வணக்கம். நான் ஜாது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் வந்து நிக்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த 2வது புதிய வீட்டை வந்து நிற்கிறேன். அப்போ நேற்றைய தினம் அந்த வீடியோ வரையெல்லாம் எங்கள் மாமாண்ட வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா அப்போ நேற்றைய தினம் காலையில எல்லாம் வந்து அப்போ பாலெல்லாம் வந்து வீட்டு காய்ச்சியாச்சு. அப்போ அந்த வீடியோ வந்து பதிவு செய்யலாம் போட்டேன்னா என்ன ஓடு காய்ச்சிங்க? இது முந்திரிய பழமும் பேரிச்சம்பழமும் அப்போ போட்டு காட்டினா வந்து நான் வீடியோ எடுக்கலாம் போடுன்னு சொன்னால் நான் இல்லை நேற்று யாழ்ப்பாணம் போட்டு வந்ததால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ அம்மா கத்தி கொண்டு வந்தோம். அந்த முதல் வீட்டு 2வது வீட்டுக்கு அது பால் காய்ச்சி வந்து காட்டிருக்கலாம் தானே நாங்கள் முதல் வீடியோ சொல்லிப்போம்னு சொல்லி அப்போ கொஞ்சம் கஷ்டமாக போட்டேன். நான் வர லேட்டாக போட்டு அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எங்கள் புதிய வீட்டுக்கு வந்து நேற்று வந்து துக்காக்காக வந்திருந்தாங்க. அப்போ புது வீட்டு கெஸ்ட் துக்காக்கான கலரில் இருக்கணும். அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எங்கென்ன புது வீட்டை வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அதை கூட வந்து எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலையை செஞ்சுக்காங்க வீட்டுக்கு வந்து. அப்போ முதலாக வந்து துக்காக்காக வந்திருக்காங்க. அப்போ துக்காக்காண்ட வாயால் கேப்ப முண்டைக்கு வந்து எங்கள்ட வீடு எங்கள்ட இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அடுத்த எங்கள் வீட்டு பின்னால் எல்லாம் போய் சுற்றி பார்த்து இன்றைக்கு ஒரு வீடியோவை எடுக்க போகிறோமே. நம்ம துப்பாக்கடம் பிடிச்சிருக்கா இந்த எங்க என்ன எடுத்துனாங்க காசு இருக்குது உண்மையாவே நல்ல இடம். என்னன்னு சொன்னா சோழியில் அமைதியான ஒரு சுற்றுச்சூழல் வந்து இன்னும் இலகுவா வளர்த்தெடுக்கலாம். என்னன்னு சொல்ற சாப்பிட்ட கையோட சும்மா இப்ப என்ன சொல்லுதுன்னா சாப்பிட்டோட தனக்கு நித்திர வருதா ஆட்டோ எடுத்து வழியால ஓடிக்கொண்டு போய் பயமாக்குறாங்க. அப்படியான இடத்துல வந்து நம்ம வச்சிருக்காங்க. அது உண்மையாவே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அவைக்கு வந்து தெரியாது சின்ன பிள்ளைல வந்து சாப்பிட்டாலும் சமீபாடாடுறதுக்கு 4 நிற்கணும் போகணும் அப்படியெல்லாம் யோசிக்கலாம். அந்த பக்க விளைவுகள் வந்து இவருக்கு என்னென்ன விலங்கு இருக்கலாமே. அப்போ அப்படி இருக்க நாங்கள்லாம் வந்து இப்படியான ஒரு சூழல்ல இருந்து வளர்த்து கொண்டு வந்தோம்னா நல்லது. இப்போ எவ்வளோ காலங்கள் இருக்கு தனிப்பை தான் சின்ன ஆக்கலாம். அம்மா சொல்கிறேன் ஒரு கணத்துக்கு சரி ஏற்றுக்கொள்ளலாமே. நான் இங்கே என்ன சொன்னால் கொஞ்சம் தம்பியாக்களுக்கு ஸ்கூல்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இலவாக இருக்குது பக்கத்தில் எல்லாம் இருக்குது. அப்போ அடுத்த வந்து நேற்று வந்து அண்ணாதான் அவர் வந்து நோம்பல அதெல்லாம் வந்து கொமெண்ட்ஸ் வந்துருது நீங்க நினைச்சா மதம் மாத்த போறீங்களோடு. அப்படி எந்த வித இதுவுமே இல்லை. அவர் வந்து வளமையா வந்து எந்த சௌகரியமா இருந்தாலும் அண்ணா செய்யறது மதம் மாறணும்னு நான் நினைச்சிருந்தேன். நான் வந்து எப்போ மாறி இருப்பேன்னு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நான் இந்த ஆத்மா வந்து என்னை புதைக்கிற இடத்துல போனாலும் இந்த மதம் வந்து மாற மாட்டேன். அது எப்போவுமே எங்களோட இந்து சமயத்தில் நான் இருப்பேன். ஆனாலும் அண்ணா வந்து எங்களோட மூத்த அண்ணா உண்மையிலேயே அது எனக்காண்டு இல்லை. அண்ணா ஆட்டை வீட்டு சௌரங்கள் எல்லாட்ட வீட்டிலும் நல்லது கட்டது போனால் உண்மையிலே ஒரு அண்ணாண்டு அதில் ஒரு ப்ரே பண்ணி தான் அதை வந்து அனுஷ்டிக்கிறேன். உண்மையிலே அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன மாட்டி மதம் மாற்றம் மதம் மாறுறதுன்றெல்லாம் அது அப்படி என்று இல்லை. சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து எங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்பேன். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அங்கே வீடியோ வந்து சமைக்க வந்து 11 சமைக்க லேட் ஆகிட்டு ஆனால் 11 துவங்கினது சமையலை பருவம் எல்லாம் விளையாண்டு சமைச்சாச்சு. அதனால எல்லாம் ஷேரான்னு சமைச்சடா பாருங்க சம்பாரிச்சு சோறு புது வீட்டு சமையல் அப்படிங்கிற பாருங்க கத்தரிக்காய் பொரிச்சு கறி இன்னும் வாசம் பருப்பு வெள்ளைக்கறி பைத்தங்காய் பிரட்டல் இங்கே வந்து வெங்காயம் தயிர் எல்லாம் போட்டு அண்ணாக்காண்டி ஸ்பெஷலாக செய்து வச்சிருக்கலாம் சம்பல் அப்படிங்களா அப்பளம்ல பொரியல் கோப்பை
அப்ப நாங்க வந்து இன்னைக்கு மறக்க வேணும் சமைச்சாங்களா அப்புறம் நாளைக்கு மச்சன் சமைப்போம்னு சொல்லி உண்மையிலே வந்தது லேட்டா போச்சு எல்லா சாமான்களும் கொண்டு வந்து பறிச்சு சமைக்க கொஞ்சம் லேட்டா போச்சு ரெண்டாவது சமைச்சிட்டு இருந்தானே நானே நினைக்கிறேன் ஃபாஸ்ட் ஆரம்பிச்சு நானே நினைக்கிறேன் துக்காரண்டை எல்லாம் வட்டிக்கிட்டு தந்தோடய படம் பண்ணி கேஸ் தானே வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரி அப்ப டைம் ஆகுது நான் நினைக்கிறேன் அவ சாப்பிடுவேன் ஓகே சாப்பாடோட இன்னைக்கு ஒரு புது வீட்டில் பிடி புது வீட்டு சாப்பாடு அம்மா இன்னைக்கு சிலங்களை காணல இன்னைக்கு பாலாட்டி அதான் நீங்க வந்துருங்க தான் வந்துடும் காணுதான் புது சாப்பாடு கையில் வைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது நான் எனக்கு சொல்லிட்டு சாப்பிடலாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு சாப்பிடுவோம் புது வீட்டை சமைச்சு நல்லா இருக்கும். முதல்ல சாப்பிடுறது நீங்கள் 2 பேரும் தான். முதல் நாள் தானே பண்டைய மரக்கறி நாளைக்கு மச்சம் காய்ச்சுவோம். மரக்கறி இது நல்லதான் நடுவே மச்சம் நல்லா சாப்பிடுவாங்க மரக்கறி அப்படியே சமைச்சா நல்லா நல்லா சாப்பாடு ஓ இன்னைக்கு சின்ன மணிக்கு தானே சின்னோன்னைக்கு அந்த ஆள் உண்டாதே தானே இப்போ தானே வந்தனாக்க கொஞ்சம் வேலைப்பாடல் இருக்கு 2 நாளாக புளிச்சு வச்சது அப்போ அந்த பாலத்தை டேங்க் தண்ணி டேங்க் எல்லாம் இருக்கா க்ளீன் பண்ணி மோட்டர் போடுறாரு நல்ல பெரிய வீடு என்ன நல்ல விசாலமாக இருக்கு இதுக்கான அந்த காற்று எல்லாமே இருக்குது எனக்கு பக்கையும் இல்லை இருந்து கொண்டு மூச்சு விட ஆசையா பெரிய வீடு தானே இப்போ நல்லா அதோட ஓடுதானே குளிர்ச்சி அது ஒரு சத்தம் மட்டும் இல்லை பாதி அப்படி மேலே ஓடு தானோ அமைதியான இடம் அமைதியாக இருக்கு வலிக்குது பண்ணாங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஓ நல்லா இல்லையா இதுயா ஜீவாங்க தீவாங்க அனுவிட்ட நிற்கிறது நல்ல என்ன தண்ணி நம்மப்பா தனியாக கவனம் சுட்டு போடும். போகணும் ஆ போகணும் அப்படி சாப்பிட என்ன ஸ்லோவா தான் வயிற்றுல சுடுவது இந்த போனை பார்த்து சாப்பிட போகணும் சாப்பிட போகும் தரது உடனடியாக சாப்பிட உடனே சமைச்சு சாப்பாடு சுடு சாப்பாடு ம் மக்கள் கொஞ்சம் விரும்பி பார்க்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்க வாரீங்க கேட்கிறவங்க இருக்கிறீங்க பாசம் தானே பார்த்தேன் இப்போ வந்து தனியாக இல்லை பிள்ளை குட்டிகளோட எப்படி சேஃப்டியான இடத்துல போயிட்டு கமெண்ட் பண்ணிடுறாங்க என்ன சொல்றது சின்னாக்கள் வச்சுக்கிறீங்களா அந்த மோட்டர் ஓட்டு அதெல்லாம் மட்டும் அப்படி பண்ணுறாங்க ஓ முக்கியமான இது போகணும் இதே புள்ள அறக்க வீடு என்ன வீடா இருக்கு எல்லாத்துக்குமே கதவு தானண்ணா பிள்ளைலாம் கதவெல்லாம் பூட்டி போட்டு இருக்காங்க நல்ல ஜன்னல் பிட்டிங்களா இருக்கு கண்ணாடி பிட்டிங்க என்ன கண்ணாடியெல்லாம் இருக்குது ஒன்று பூச்சி கொடுக்கணும் வராது அதோட சாந்தினியாக்கண்ட வீடு அனுட வீடு எல்லாம் கிட்ட தானே கடையெல்லாம் பக்கத்துல அங்கே சட்டப்பா வரல பின்னுக்கு ஆமாம் சரியாம்மா பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோளுக்காவது நாங்கள் பெட்டுக்கு வந்து பின்னால் போவோமே செருப்பு கடை கட்டுக்கொடுங்க எல்லாரும் பேரும் இந்த மங்களுக்கு இந்த மண்டே இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன மரபண்டு படிச்சீங்க நீங்க சொல்லுங்க என்ன மரபண்டு பூமரம் இல்லை மஞ்சள் மரம் மஞ்சள் மஞ்சள் மரம் மஞ்சள் பூ அப்ப இது என்னடா இது திப்பிலி பாத்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு நான் வீட்டுக்குள்ள வந்து நல்ல பெரிய வீடு அரிசியா கடை மனசுனாரு இது வந்து எந்த ரூம் வந்து சொல்லியிருப்பேன் வந்து அப்போ இதுக்கான அப்படியே நிதிரம் சாப்பிட்டு வந்து கடலை வந்து
சிட்டி மந்தையை நீங்கள் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ எதுனா போகும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அவங்க கூட்டிகிட்டு வந்து எங்களோட வீட்டில் வந்து வந்த கையோட தீயாக்கி விழுத்தோம்ல வீட்டுக்கார ஐயா வந்து ஓகே பாதி சொன்னா அந்த வீட்டுக்காரரை வந்து எங்களுக்கு மோட்டர்லாம் வந்து போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மோட்டர் ரோட்டே வந்து அடையணும்னு சொல்லி கண்டிப்பா அடை பண்ணாங்களே எப்படி மோட்டர் போட்டி பாட்டு அஜி அடிச்சாலும் வச்சு ஓகே இதான் வந்து மோட்டர் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து உள்ளதான் இருக்கிற ஒரு பையன் இங்க இருக்காங்க நினைச்சாக்க அஞ்சரைப்பட்டி அஞ்சரைப்பட்டி மண்டல போட்டு நான் வடிவான போச்சு நினைச்சேன் இல்லாம சேனாக்கா உள்ளதா ஓத்து சேனாக்கா ஃபேன்சி எடுக்காங்க நல்ல போத்தது வடிவான புசுங்கான் போத்தது மாதிரி இருக்கிற காணல வடிவான போத்தது தேங்கானே கூடவில்லை நினைச்சாக்க தேங்கானே பெண்டிங் இருக்கு இது இந்த போத்த இந்த போத்த அப்படி இதை மூடி விடலாம் இந்த மூட நெஞ்சு கோத்தலாம் மீன் கறி சாப்பிடாம சொன்னா மழை வெயில் அடிக்க ஓட்டு சாப்பிடுற மேனிலாம் கிடக்கும் கொண்ட காலை சோறு ஓட்டு சாப்பிடுற மேனிலாம் கிடக்கும் இது வந்து வெயில் அடிச்சாதான் என்ன வித்துட்டு வாரீங்கள் மீன் முள்ளுவா அது போங்க ரொம்ப இதே பாத்தீங்களோ ரம்பா இல்ல ரம்ப இல்ல அந்த ரம்ப இல்ல துக்கா இங்க வாழை போத்திர கண்டு கொண்டு வர தம்பளுடைய அப்பா அப்பா கத்தி கொண்டு சொல்லு கரும்பு வட்டிச்சா கரும்பு முடிக்கட்டும் கரும்பு முடிக்கலாம் போல முத்தி கிடக்கோ கத்தி கொண்டாச்சுனாக்கா அப்பாட்டு நல்ல புறவு இல்லாம கிடக்கு குறைவு ஒரு என்னதான் நிக்குது ஆனா ஒண்ணு துக்கா ஒன்னு சின்ன தேங்க ஒரு இது இப்படி பேர் ஒரு தேங்க பெரிய தேங்க 150 ரூபா தண்ணி குடிக்க ஓமாட குடிக்க என்ன கோதாரியா கிடக்கு ஐயோ வயிற்று பிரச்சனைக்கு துக்காக்கா கொஞ்சம் குடிக்க துக்காக்கா ஓமாட்டர் கத்தால இது எத்தனை கத்தால கத்தால சூப்பர் சாமான் மோதல் போட்டு ஃபேஷியல் செய்யலாம் வந்து கரும்பு வெட்ட போறீங்க அதுவா கரும்பு வெட்டுற மாதிரி தெரியல ஆளை விட போறேங்கிற கெட்ட பெருக்கம் அம்மா சுண்டல் வெளி தோழலாம் ஜீவிதாபாபம் என்னன்னு அப்படிதான் உங்க ஸ்டைலுக்கு வெட்டி நான் மட்டும் அது கரும்புல முள்ளு இருக்கல்லோ கதைக்க தெரியாத இந்த இலையாளர்களுக்கு வினாக்களோட சொல்லலாம் கூட கதைக்க இந்த கிளிக்கு வைக்கிறோம் இல்லை இன்னும் கிளைக்காய காட்டி இந்த முள்ளானா கிளைக்கும் இது ப்ரௌன் சுவர் நான் ப்ரௌன் சுவர் என்ன பாய்க்கிறேன் அண்ணா எனக்கு வரையலாம் மண்ணியாக இருக்குதுக்கோ நல்ல நிற்கிறோம் நீங்க கனடாக்கார ரெடி புண்ணியமாக கொடுத்துருக்கேன் அண்ணா மார்னிங் நிப்பா அண்ணா பதாடா இன்னும் நல்லா இருக்கும் இனி பார்க்குறேன் இப்படி இருந்தால் இன்னும் நம்ம சாப்பிட்றோம் இங்கே கரும்பு வெட்டி தெல்லாமனு சொன்னபடியும் கத்திய கீழே எடுத்துன்னு இந்த பாருங்க பாருங்க மலையாள குரங்கு எனக்கு கரும்பு பிடிக்காது அடிக்க கடிச்சு பட்டு உங்களுக்கு தான் சும்மா வெட்டாதேடா பாத்தீங்களா சும்மா வெட்டு இந்த பிள்ளை பாத்தீங்களா தலை ஊத்துனா காட்டி போட்டு நல்ல தண்ணி நிற்குது தானே கிணத்துக்கு இறக்க வேண்டி வரும் கரும்பு துண்டா இது என்ன உருட்டி போட்டு தான் எல்லா இடத்துலையும் போட்டு தன்னை போல ஒரு கட்டி கொண்டு வச்சுக்கிறேன் பிடிச்ச காட்டு நீ காட்டுமா ம் ஏதோ செருப்பு போ வீடியோ காணி சொல்கிறீங்க செருப்பு போடணுமாண்டு ம்
துக்கா தாங்க எடுக்க போவேன் துக்கா அவ்வளோ கட்டுனதுக்கா கலைக்குதுலாப்பா அடுத்தண்ணா துக்காக்கா தேங்காயம் சரியான முள்ளு உங்களோட தலைமையா தாங்க தேங்காயா ஆனா உண்மையிலே சின்ன ஒன்று இருக்குன்னா துக்கா பண்ண பிடிச்சல 3 நாளைக்கா நம்ம ஒருத்தவங்க அம்மாவுக்கு 3 தாங்க ஒரு நாளைக்கு காணும் மண்டையில போட்டு தாங்க ஆனா பிடிக்குதுங்க வாங்குறேன் 170 ரூபா டம் உடியுங்கோவே அது தெரியும் ஆம்புலன்ஸ்ல வண்டியாரு ஆனா நல்ல விளாங்க இந்த விளாங்க நல்ல டேஸ்ட்னு இருக்கும் அதான் இந்த பிடிக்கிற தரச்சல 5 தர பஞ்சு பிடிச்ச போய் நீங்க வேற யாங்க போது வந்து நிறைய சதியா இருக்கும் தெரியுமா உங்க ஓனடா கரெ காசு ஆவல இல்லங்க தேங்காய்க்கு மேல ஓடி போட்டு ஐயா தன்னை போல உருண்டை கிடக்குன்னு பாத்துறாங்க ஜீவா என்ன ஜோமா கூட பிரியாச போறானே இது கிட்டி புல் மாதிரி இதே பேக்கேஜ் கடிப்பான் அடிய போகுது சொண்டடிய போகுது நீ விடடா இந்த கிழமை செஞ்சாங்க கேன்சர் வரும் நான் தின்ன மாட்டேன் வாங்க போ சரி ஓகே நல்ல மழை மண்டு வர போதுண்ணே நாளைக்கு சொல்ல ஜீவா நாங்கள் இப்போ டீ ஒன்று வச்சு அண்ணா கொடுப்போம் பா அண்ணா இப்போ தான் கடையில் வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு వాళ్ళు வந்து படுத்துருக்காரு அண்ணாக்கு வந்து இப்படியான கொஞ்சம் ஒரு குளிர்ச்சியான இடம் நாளைக்கு விருப்பம் வேணதுக்கா ஆள் வந்தேன்னு போட்டு சாப்பிட்டு ஐயோட எனக்கு நினைக்கிறவங்க என்ன செய்ய ஜாது வேலை நினைச்சு கொண்டு வந்து அப்பா நடுவில் கரும்பு வட்டி கிளி கண்ட வட்டி கதைக்குது ஓ குண்டை கொண்டு பாப்போம் ம் பேசுமா துக்கா கண்ட வட்டி பேச அப்பா கரும்பு காத்தன் கணக்கு வைக்காது நான் கரும்புல அது கண்ட வட்டுக்கெல்லாம் கதைக்க போகுது புறா வேலையை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொத்தாங்க இந்த களு கொத்தாது வயசு போட்டு 3 வயசு வந்துட்டு பச்சையா இருக்கு ஒரு வித்தியாசமான கலர் வந்து நல்ல கலர் திறந்து விட நான் மடிவா கிடக்கு அப்ப இந்த கிளியும் வந்து கடவுளே ஒரு முடியும் இல்லாம இதா கொண்டு வந்தது கிளி கல்கள் வந்து கோழி முட்டை மாதிரி வந்த கோழி பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த போர்டர் ஒன்று இல்லாமல் வந்தது அதான் இப்ப காலத்துல தண்ணி பட்டுடும் தண்ணி பட்டு இல்ல அது ஒரு கலர் வருது நம்ம நீல கலர் அது அந்த மரம் எவ்வளவு காலமா வளர்க்குறீங்க எத்தனை வருஷம் நிற்கும் வருஷம் வரும் ம் கூடு மாற குறையாது வீடு மாதிரி வந்த மட்டும் கிளியை கொண்டு வந்துருக்குது அப்பா உயிரினம் தானே அங்கே விட்டா சாப்பிடலாம்ல செத்து போடும் அப்படித்தான் இருக்குதானே அது நல்ல எங்களை மாதிரி குழம்பு சோறு தான் தின்னும் அவனுக்கு என்ன சாப்பாடு வச்சு நீ தம்பி கொஞ்சம் இந்த இது இறால் குழம்பும் சோறும் போல நாளைக்கு மாட்டு வச்சு வாங்கிக்கணும் உங்களுக்கும் கிளிக்கும் யாருக்கு 2க்கும் கிளிக்கு நல்லா இருக்குதானே நான் நைட்டு மணி இருக்கும்போது நல்ல பச்சை பசங்க இடம் சோறு போடுங்க கடவுளே ஓ மேல் முடியதான் தண்ணி வரும் அது பிரபலம் போற வழியா நாங்க கொஞ்சம் குளோரின் போட்டு தான் பார்த்தா பெரிய கிணத்துக்கு அப்புறம் ஆழ்வ மாட்டேன் ஆனா இந்த கிணறு தொட்டி கிணத்துல அள்ளி குளிக்கிறது எல்லாம் ஒரு வாழ்க்கை வந்துடும் அடைச்சு வச்ச பாத்ரூமுக்குள்ள போய் தண்ணியை திறந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வரும் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு நாள் வந்து அள்ளி குளிக்கலாம் தானே தண்ணி இருக்கலாம் மாம்புல் சரி ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு விடலாம் என்னம்மா மழை இருந்தாலும் மொழியாலையும் போகுது நாங்கள் வீட்டுக்கு பார்த்துருந்தாங்க என்னன்னு சொல்றாங்க இப்ப வந்து எங்களுக்கு புது இடம் தான் என்ன துக்கம் அப்ப வந்து தனியா இருக்கு காண்டு மேலே அண்ணா துக்கம் 2 நாளும் எங்களை தேடி 2 நாளும் வந்துருக்கீங்க சந்தோஷம் என்ன துக்கம் சந்தோஷம் எப்பவுமே வளமையா சொல்றதா நான் எங்க போனாலும் வந்தாலும் என்னோட பிரேக் என்ன சரி அப்ப நாங்க வந்து அண்ணப்பா கடையை போனோம்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி எழுப்பி போட்டு ஒரு டீ ஒன்று ஆளை கொடுப்போம் என்ன ஓகே இதோட நாங்க உங்களை வீடியோ கியர் போடுற கவனம் மாமாக்கா பக்கம் ஒளி போடாங்க திருக்கிட்டு படுத்துருக்கேன் சரியா சரி அப்ப நாங்க இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ சொல்லுங்க உனக்கு கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம comment பண்ணுங்க உண்மையா டைப்ராக்க போது யாராச்சும் வேலை செய்யணுமா இருந்தா கண்டிப்பா சின்னவனுக்கு கால் பண்ணுங்க நல்ல மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு தருவாரு நான் உண்மையில சொல்ல போனா ஒரு மாசத்துல 2 நாள் 3 நாள் தான் வேலை கிடைக்குது நான் போய் சொல்ல உண்மை கதை யாராச்சும் வேலை செய்யணுமா இருந்தால் இப்போ இந்த மழை காலம் 2 மாசம் கழியட்டும் டைப்ராக்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் சரி அப்ப நாங்க இதோட உங்களை வீடியோ முடிச்சு கொள்ளுவோம்